இன்னைக்கு எல்லாருமே பெண் சுதந்திரத்தை பத்தி பேசுவாங்க, பெண் பெண் என்று வாய்கிலிய பேசுவாங்க. ஆனா தமிழகத்தில் ஒரு மாவட்டத்தினுடைய தலைவியாக பாரதிய ஜனதா கட்சியில் மட்டும்தான் பெண்கள் இருக்கின்றார். மேட்டுப்பாளையத்திலும் சரி, ஈரோட்டிலும் சரி, நம்முடைய தலைவி, நம்மை வழிநடத்தக்கூடிய தலைவி, இந்த மாவட்டத்தினுடைய தலைவி ஒரு பெண், ஒரு தாய், ஒரு சகோதரி என்பது நம் அனைவருக்குமே பெருமை. சகோதரி சங்கீதா அவர்கள் இன்று கொண்டிருக்கின்றார்கள். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து இந்த பகுதியினுடைய பெருங்கோட்ட பொறுப்பாளராக இருந்து, மாநிலத்தினுடைய பொதுச் செயலராக இருந்து, பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சிக்காக முழுவதுமாக தன்னை அர்ப்பணித்து கடந்த 2 ஆண்டு காலமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி இந்த பகுதியிலே வேகம் எடுத்திருக்கிறதா? அதற்கு நிறைய காரணங்களே ஒரு முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய சகோதரர் AP முருகானந்தம் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து மேடையின் மீது இருக்கக்கூடிய நம்முடைய மூத்த தலைவர், இதையெல்லாம் படிப்பதற்கு முன்பு எனக்கு சில ஆன்மாக்களுடைய பெயரை சொல்லிவிட்டு இங்கே பேச வேண்டும் என்பது என்னுடைய ஆசை இல்லைங்க, தலைவர்களுடைய ஆசை. 1998 கோயம்புத்தூர் அந்த கோரமான தீவிரவாத தாக்குதல் நடந்த பொழுது இந்த பகுதியில் இருந்து 7 அற்புதமான மனிதர்கள் தன்னுடைய உயிரை விட்டு ஆன்மாக்களாக இருக்கின்றார். இந்த புண்ணிய பூமியில, புண்ணிய மண்ணில் அவருடைய பெயரை சொல்லவில்லை என்றால் இந்த நிகழ்ச்சி என்பது முழுமை பெறாது. சகோதரர் ரவிசங்கர் அவர்கள் 1998 கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பில் தன்னுடைய உயிரை தியாகம் செய்தார். சகோதரர் ஜெகநாதன், சகோதரர் ரங்கநாதன், பூசாரி மணியண்ணன் அவர்கள், ராஜேஷ் அவர்கள், சிவா அவர்கள், குழந்தைங்க சபரீஷ், 7 பேர் 1998 கோயம்புத்தூர் வெடி விபத்தில் தன்னுடைய இன்னுயிரை கொடுத்தார். அதன் பிறகு மேட்டுப்பாளையத்திற்கு ஒரு மிகப்பெரிய பெருமை இருக்கு. தமிழ்நாட்டில் எல்லா இடத்திலுமே வேர்வையை சிந்தி கட்சியை நடத்தினால், மேட்டுப்பாளையத்திலே ரத்தத்தை சிந்தி கட்சியை நடத்தக்கூடிய சகோதர சகோதரிகள் இங்கே இருக்கின்றனர். தீவிரவாத தாக்குதல்களுக்கு, மோசமான தீவிரவாத தாக்குதல்களுக்கு பல சகோதர சகோதரிகள் தன்னுடைய உயிரை பலி கொடுத்திருக்கின்றார். இவ்வளவு பெரிய கூட்டம் வந்திருக்குன்னா அவர்களுக்காக அந்த கூட்டம் வந்திருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலே வர வேண்டும் என்கின்ற அந்த ஆன்மாவினுடைய சபதத்திற்காக மேட்டுப்பாளையத்தில் இவ்வளவு பெரிய கூட்டம் வந்திருக்கிறது. சகோதர சகோதரி, அது நடக்க வேண்டும் என்றால் ஒரு முக்கியமான மைல்கள் 2024 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 400 எம்பிக்களோடு வந்து அமர வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. இந்தியா இதே மாதிரி செல்ல வேண்டும். ஏழைகளுடைய நலனுக்காக இந்த நாடு இருக்க வேண்டும். ஒரு மனிதனுக்காக அரசாங்கம் வேலை செய்ய வேண்டும். பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய ஆட்சியில இந்தியா தன்னுடைய உண்மையான இடத்தை கண்டுபிடித்து உலகத்தினுடைய மிகப்பெரிய பொருளாதார நாடு என்கின்ற உண்மையான இடத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் 2024 பாராளுமன்ற தேர்தலில் 400 எம்பிக்களோடு அமர வேண்டும். பிரதமர் அவர்கள் அங்கே அமரும் பொழுது தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சியும் இங்கே ஆட்சியில் அமரும். அந்த நாள் இந்த 7 மனிதர்களுடைய ஆன்மா சாந்தி அடையக்கூடிய நாள். தீவிரவாதத்துக்கு எதிராக உயிரை கொடுத்த பல ஆன்மாக்கள் சாந்தி அடையக்கூடிய நாள். அதே 1998 உயிரை கொடுத்த டெய்லர் கார்த்தி அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடையக்கூடிய நாள். அதற்காகத்தான் சகோதர சகோதரிகளே இவ்வளவு உழைப்பு. ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனுடைய உழைப்பு என்பது சாதாரண உழைப்பு கிடையாது. சம்பாதிப்பது 1000 ரூபாயாக இருந்தாலும் கூட கட்சிக்கு 500 ரூபாய் செலவு பண்ணி இங்கே நின்று கொண்டிருக்கின்றது. ஒரு டாஸ்மாக் கடையிலோ ஹைவே கான்ட்ராக்ட கை நீட்டி இந்த கட்சி நடத்தப்படவில்லை. ஒரு மனிதனுடைய உன்னதமான ஒரு குறிக்கோளுக்காக, இங்கே நிற்கக்கூடிய மனிதர்களுடைய ஆசைக்காக, தமிழகத்திலே ஒரு மாற்று சக்தியாக ஊழல் இல்லாத ஒரு கட்சி ஆட்சிக்கு வர முடியும் என்றால் இன்றைய காலகட்டத்தில் இன்னைக்கு அது பாரதிய ஜனதா கட்சியால் மட்டும்தான் முடியும். சகோதர சகோதரி, பயணம் இன்னும் தூரம் இருக்கிறது, இன்னும் தூரம் போகும். 2024 பாராளுமன்ற தேர்தல் என்பது இன்னும் 7 மாத காலம். 7 மாத காலம் என்பது 210 நாட்கள். இன்னைக்கு நீங்க மேட்டுப்பாளையத்தில் நீலகிரி பாராளுமன்ற தொகுதியில காட்டியிருக்கக்கூடிய எழுச்சி என்பது இன்னும் 210 நாட்களுக்கு இந்த எழுச்சி இருக்க வேண்டும். கட்சியினுடைய தொண்டன், கட்சியினுடைய ஆதரவாளன், கட்சியில் இல்லை மோடியை பிடிக்கும். இந்தியா நல்லது நடக்க வேண்டும் என்றால் பாரதிய ஜனதா கட்சி வேண்டும். எந்த கட்சியிலும் இல்லை நான் ஒரு பொது மனிதன் என்று எப்படிப்பட்ட மனிதனாக நீங்கள் இருந்தாலும் கூட
210 நாட்கள் இந்தியாவிற்காக, பாரதத்திற்காக, இந்த பாரதம் அடுத்த கட்ட பயணத்திற்கு செல்வதற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 400 எம்பிக்களோடு தமிழகத்திலிருந்து நம்முடைய என்டிஏ கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி 39க்கு 39 எம்பிக்களையும் பெற்று அந்த 400 அமர வேண்டும். சகோதர சகோதரி, கோயம்புத்தூர் குண்டுவெடிப்புல காயம்பட்டு 40 நாட்கள் மருத்துவமனையில கோமால இருந்த நம்முடைய மாநிலத்தினுடைய பொறுப்பாளர் அண்ணன் எஸ்.ஆர். சேகர் அவர்கள் பியூஷ் கோயல் அவர்கள் பேசும் பொழுது மொழிபெயர்ப்பாளராக இங்கே இருந்தார். என்கிட்ட சொன்னார், 70 வயசு ஆயிடுச்சு, நான் மாநில தலைவராக வந்த பொழுது நான் இப்ப ரிட்டையர்மெண்ட் எடுத்துக்கணும். அவருடைய மகன் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் ஆபீசர். அவர் சொன்னாரு, 70 வயதிலே எனக்கு ஓய்வு தேவை, ஆனாலும் நான் இந்த கட்சியிலே பயணம் செய்ய போகின்றேன். காரணம், பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரும் பொழுதுதான் எனக்கு ஓய்வு என்கின்ற வார்த்தை நான் சிந்திப்பேன். அப்படிப்பட்ட தலைவராக இருக்கக்கூடிய எஸ்.ஆர். சேகர் அவர்கள், மேடையின் மீது இருக்கக்கூடிய தூய்மையான அரசியலை நடத்தி காட்ட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பேராசிரியர் கனகசபாபதி அவர்கள், விவசாய அணியினுடைய தலைவராக கொங்கு மக்களுடைய விவசாய மக்களுடைய குரலாக இருக்கக்கூடிய ஜி.கே. நாகராஜ் அவர்கள், மூத்த தலைவர் அண்ணன் மோகன் மந்திராச்சலம் அவர்கள், நீலகிரி பாராளுமன்றத்தினுடைய பொறுப்பாளராக இருந்து ஒரு சிறந்த ஒரு தொண்டராக என்றும் பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான தலைவன் அண்ணன் கதிர்வேல் அவர்கள், அண்ணன் சதீஷ்குமார் அவர்கள் இதற்கு முன்பு உங்களுடைய மக்கள் பிரதிநிதியாக இருந்து கட்சிக்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றார். அண்ணன் கிருஷ்ணசாமி அவர்கள், கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய முன்னாள் மாவட்ட தலைவர் நந்தகுமார் அவர்கள், சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள், மாவட்டத்தினுடைய பொருளாளர் பிரபு அவர்கள், மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர்கள் விக்னேஷ் அவர்கள், கலைவாணி அவர்கள், மாவட்டத்தினுடைய செயலாளர் சாந்தி அவர்கள். இரும்பு கோட்டையாக பாரதிய ஜனதா கட்சி மாறி இருக்குன்னா அதற்கு காரணம் நம்முடைய ஒன்றிய தலைவர்கள். அப்படிப்பட்ட அற்புதமான ஒன்றிய தலைவர்கள் உமாசங்கர் அவர்கள், ஆனந்தகுமார் அவர்கள், சுவாமிநாதன் அவர்கள், சத்தியமூர்த்தி அவர்கள், சுரேஷ் அவர்கள், விஜயகுமார் அவர்கள், மகேந்திரன் அவர்கள், இந்துக்களுடைய குரலாக இருக்கக்கூடிய இந்து மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்பண்ணன் அர்ஜுன் சம்பத் அவர்கள் நமக்காக ஆதரவு கொடுப்பதற்காக வந்திருக்கின்றார். நம்முடைய முன்னாள் எம்எல்ஏவாக இருந்து கட்சிக்கு ஆக்கம் ஊக்கம் கொடுக்கக்கூடிய அண்ணன் சின்னராஜ் அவர்கள் மேடையின் மீது இருக்கின்றார்கள். அவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து, சகோதரர்களே, எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. இவ்வளவு பெரிய ஒரு எழுச்சியை பார்க்கும் பொழுது நீலகிரி பாராளுமன்ற தொகுதியில இந்த ஊழல்வாதியாக இருக்கக்கூடிய எம்பி திரு ஏ ராஜா அவர்களை அப்புறப்படுத்தி மக்களுக்கு சேவகனாக, உங்களுக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு சேவகனை நீலகிரி பாராளுமன்ற தொகுதி ஒரு எம்பியை பெற்றெடுக்கும் என்கின்ற நம்பிக்கை முழுமையாக பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்திருக்கிறது. பவானி ஆற்றினுடைய கரையில் இருக்கக்கூடிய உலகம் முழுவதுமே பிரசித்தி பெற்ற வனபத்திர காளியம்மன் அவர்கள் அதை நடத்தி காட்டுவார்கள் என்கின்ற நம்பிக்கை முழுமையாக எனக்கு இருக்கிறது. சகோதர சகோதரி, மேட்டுப்பாளையம் என்பது சாதாரண ஒரு ஊர் கிடையாது. மேற்கு தொடர்ச்சி மலையத்தினுடைய அடிவாரத்தில் இருக்கு. ஊட்டி மலைக்கு ஏற வேண்டும் என்றால் மேட்டுப்பாளையத்துக்கு வர வேண்டும். தமிழகத்திலே அற்புதமான விவசாயம் நடக்கக்கூடிய பகுதி மேட்டுப்பாளையம். நேர்மையான தேசிய சிந்தனை இருக்கக்கூடிய மக்கள் வாழுகின்ற ஊர் மேட்டுப்பாளையம். அற்புதமான சில்க் சாரி, சிறுமுகை, யாரும் கூட மறக்க முடியாது, அது இருக்கக்கூடிய ஊர். இந்த காரணத்திற்காகத்தான் அண்ணன் பியூஷ் கோயல் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார். இந்த பகுதிக்கு வரணும். இந்தியாவுடைய டெக்ஸ்டைல் மந்திரி, தமிழகத்தில் 3,64,00,000 பேருக்கு ரேஷன் கடைக்கு ரேஷன் பொருட்கள் வருதுன்னா அதற்கு காரணம் அமைச்சர். கன்சியூமர் அஃபேர்ஸ் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் மந்திரி இந்தியா முழுவதுமே மோடியினுடைய கனவை நனவாக்கி கொண்டிருக்கின்றார். 80 கோடி மக்களுக்கு 5 கிலோ அரிசி கொடுக்க வேண்டும் என்று மோடி ஐயா கட்டளையிட்டால் அதை நடத்தக்கூடிய சக்தி அண்ணன் பியூஷ் கோயல்ஜி அவர்களுக்கு இருக்கிறது. அதனால்தான் தேர்ந்தெடுத்து அவினாசிக்கும் மேட்டுப்பாளையத்துக்கும் வருவேன் என்று பியூஷ் கோயல் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார். நிறைய மனிதர்கள் காலையிலிருந்து பார்த்துக்கிட்டு இருக்கு, நூல் விலையேற்றம், நூல் பிரச்சனை, என்ன பிரச்சனை எல்லாம் இருக்கோ நமக்காக கூப்பிட்ட குரலுக்கு கோயம்புத்தூருக்கு ஓடோடி வரக்கூடிய ஒரு அமைச்சர் அண்ணன் பியூஷ் கோயல் அவர். கடந்த மாதத்தில் கோயம்புத்தூர் வந்து சரி பண்ணிட்டு போனார். மறுபடியும் இந்த மாதம் நம்முடைய எண்மண் எண் மக்கள் யாத்திரைக்காக வந்திருக்கின்றார். அதனால் பாரதிய ஜனதா கட்சி உங்களோடு இருக்கும், எப்பொழுதும் இருக்கும். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 400 எம்பிக்களோடு வந்து அமரும் பொழுது நீலகிரி பாராளுமன்ற தொகுதியில நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் வந்து அமரும் பொழுது நிச்சயமாக உண்மையான பாய்ச்சலை நீங்க பார்ப்பீங்க. ஒரு காளை மாட்டினுடைய பாய்ச்சலை பார்ப்பதற்கு நீலகிரி தொகுதிக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் தேவைப்படுகின்றார். அதே நேரத்தில் அமைச்சர் பியூஷ் கோயல்ஜி அவர்களுக்கு
உங்கள் சார்பாக நான் ஒரு கோரிக்கை வைக்கின்றேன். தமிழகத்தில் நம்முடைய கருவேப்பிலை 2540 ஹெக்டர்ல கருவேப்பிலை பயிரிடுறோம். அதுல உங்களுடைய மேட்டுப்பாளையத்தில் மட்டுமே பாதி கருவேப்பிலையை நீங்க உற்பத்தி பண்றீங்க. தமிழகத்தினுடைய பாதி கருவேப்பிலை 1240 ஹெக்டர் இந்த ஒரு தொகுதியில மட்டுமே கரி லீவ்ஸ் கருவேப்பிலை உற்பத்தி ஆகுது. பல ஆண்டு காலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னா, இந்த காரமடையினுடைய செங்காம்பு கருவேப்பிலை என்பது சுவை மட்டுமல்ல, அதிலே எல்லா விதமான ஆரோக்கியமான சக்தி இருக்கு. அதற்கு ஒரு புவிசாறு குறியீடு வேண்டும் என்று பல ஆண்டு காலமாக நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நம்முடைய மத்திய அமைச்சர் அண்ணன் பியூஷ் கோயல்ஜி அவர்களுக்கு உங்கள் சார்பாக, பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக, மேட்டுப்பாளைய மக்களின் சார்பாக இந்த மேட்டுப்பாளையத்தினுடைய செங்காம்பு கருவேப்பிலை என்பது உலகம் முழுவதுமே செல்வதற்கு ஒரு புவிசார் குறியீடு நம்முடைய அமைச்சர் பியூஷ் கோயல்ஜி அவர்கள் அனுமதி கொடுக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை வைத்து, சமீபத்தில் நீங்க பார்த்திருப்பீங்க, மேட்டுப்பாளையத்துக்கும் ஊட்டிக்கும் அந்த ட்ரெயின் போகும். அந்த ட்ரெயின் 100 ஆண்டுகளுக்கு மேல வயது இருக்கக்கூடிய அந்த ட்ரெயின் வரும்பொழுது ஐயா கேட்டாங்க, ட்ரெயின் எப்படி போகுது? முருகன்ஜி அவர்கள் சொன்னார்கள், அந்த புது ட்ரெயினை நான் தான் இங்கிருந்து கட்சிக்காரர்கள், நம்முடைய அரசு அலுவலர்கள் எல்லாரும் இருந்தாங்க, இங்கிருந்து துவக்கி வைத்தோம், மேட்டுப்பாளையத்திலிருந்து ஊட்டிக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்கு குன்னூருக்கு. அப்ப பியூஷ் கோயல்ஜி சொன்னாங்க, அந்த ட்ரெயினுடைய கண்ணாடி எல்லாமே பளிச்சுன்னு வெளியே தெரிகிற மாதிரி நான் ரயில்வே மந்திரியாக இருக்கும் பொழுது ஆர்டர் போட்டேன். அது எப்படி இருக்கு அந்த ட்ரெயின் கேட்டாங்க. இன்னைக்கு மேட்டுப்பாளையத்துக்கும் குன்னூர் ஊட்டிக்கும் சுற்றுலா பயணிகள் செல்லக்கூடிய அந்த அற்புதமான அந்த ட்ரெயின் என்பது இன்னைக்கு எத்தனையோ குழந்தைகள் பொதுமக்கள் அதில் ஏறுறாங்க. அதற்கு காரணக்கர்த்தாவாக இதற்கு முன்பு ரயில்வே துறையில மந்திரியாக இருந்த திரு பியூஷ் கோயல்ஜி அவர்களுக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் மற்றும் ஒரு முறை நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதுமே சாந்தமாக இருக்க முடியாது. 2021 டிசம்பர்ல அன்னூர்ல விவசாயிகளுடைய நிலம் 2500 ஏக்கரை கையகப்படுத்த திமுக கிளம்பி வந்த பொழுது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களும் தொண்டர்களும் அங்கே வந்து ஆர்ப்பாட்டத்தை மட்டும் நடத்தலைங்க. ஒருவேளை இந்த சிப்காட் மூலமாக மக்களுடைய விளை நிலத்தையும் அற்புதமான தண்ணீரையும் எடுத்து தனியார் நிறுவனத்திற்கு தாரை வார்க்க திமுக கிளம்பிவிட்டால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களும் தொண்டர்களும் காலவரையற்ற உண்ணாவிரதம் நடத்த வேண்டி வரும் என்று சொன்ன பிறகு 2 நாட்களிலே அரசாணையை வெளியெடுத்து விட்டு இன்னைக்கு அன்னூரில் இருக்கக்கூடிய விவசாய பெருமக்களுக்கு ஒரு மிகப்பெரிய நிம்மதியை நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களும் தொண்டர்களும் பெற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். சகோதர சகோதரி, மேட்டுப்பாளையத்தினுடைய ரயில்வே நிலையம் இன்னைக்கு அமிர்த் பாரத் திட்டத்தில் பாரத பிரதமர் அவர்கள் 75 ரயில் நிலையம் தமிழ்நாட்டில் 6080 கோடி ரூபாய் 75 ரயில்வே ஸ்டேஷன் அட் த காஸ்ட் ஆஃப் 6080 crore புதுப்பிக்க ஆணை பிறப்பித்திருக்கின்றார். அதிலே 75 கோடி 75 crore நம்முடைய மேட்டுப்பாளையம் ரயில்வே நிலையத்தினுடைய புதுப்பிப்புக்கு வந்திருக்கிறது என்பது நம் அனைவருக்கும் கூட பெருமை. சகோதர சகோதரிகள், அது மட்டுமல்ல, இந்த மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கு இஎஸ்ஐ மருத்துவமனை 580 கோடி ரூபாய் பாரத பிரதமர் கொடுத்து மக்கள் பயன்பாட்டிற்கு வந்திருக்கு. கோவை விமான நிலையத்தினுடைய விஸ்தகரிப்புக்கு 2000 கோடி ரூபாய் மத்திய அரசு ஒதுக்கீடு செய்திருக்கின்றார். இந்த ஒரு கோவை மாவட்டத்தில் மட்டுமே 53,688 பேருக்கு வீடு இல்லாதவர்களுக்கு பாரத பிரதமருடைய இலவச வீடு திட்டம் மூலமாக ஒரு கான்கிரீட் வீடு 53,688 பேருக்கு வந்திருக்கு. பியூஷ் கோயல் ஐயா சொன்னாங்க, எல்லா வீட்டுக்கும் மோடி அவர்கள் குடிநீர் பைப்பு மூலமாக கொடுக்க வேண்டும் என்கின்ற ஆணை பிறப்பித்திருக்கின்றார். தமிழகத்திலே 66% வீடுகளுக்கு பைப்பு மூலமாக குடிநீர் வருகிறது. கோவை மாவட்டத்தில் மட்டுமே 3,30,588 வீடுகளுக்கு பைப்பு மூலமாக குடிநீர் இந்த ஒரு மாவட்டத்தில் வருது. மிச்சம் இருக்கக்கூடிய 33% வீடுகளுக்கு தண்ணி வரவில்லை என்றால் அதுவும் 2 ஆண்டுகள்ல முழுமையாக நிறைவேற்றுவோம் என்று பாரத பிரதமர் அவர்கள் உறுதியளித்திருக்கின்றார். நம்ம ஆட்சி வீடு இல்லைனா வீடு, தண்ணி இல்லைனா தண்ணி, கேஸ் சிலிண்டர் இல்லை என்றால் கேஸ் சிலிண்டர், கழிப்பறை இல்லை என்றால் கழிப்பறை, ஒரு சாதாரண மனிதனுக்காக வேலை செய்யக்கூடிய ஒரு அரசாக நாம் இருக்கின்றோம். ஏன் இன்னைக்கு விவசாயிகள் வாழுகின்ற பூமி மேட்டுப்பாளையம் உட்பட இந்த மாவட்டத்தில் 6000 ரூபாய் வருடம் வருடம் PM கிசான் சம்மான் நிதி வருகிறது. 68,839 விவசாயிகளுக்கு கோவை மாவட்டத்தில் ஆண்டுதோறும் 6000 ரூபாய் உங்க வங்கி கணக்குக்கு
சத்தமில்லாம வங்கி கணக்குக்கு 6000 ரூபாய் பணம் கொடுக்கக்கூடிய, விவசாயிகளை காக்கக்கூடிய ஒப்பற்ற தலைவராக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்கின்றார். நாம செய்யறோம். ஸ்டாலின் அவர்கள் கேட்கிறார், என்னங்கய்யா செஞ்சீங்க? இதையெல்லாம் பட்டியலிட்டு சொல்லிக் கொண்டிருக்கின்றோம், இதையெல்லாம் செய்தோம். கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கு மட்டுமே முத்ரா திட்டத்தின் மூலமாக நாம் வழங்கி இருக்கக்கூடிய கடன் 9602 கோடி ரூபாய் முத்ரா கடன் திட்டம் கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கு வந்திருக்கிறது. இதையெல்லாம் சொல்லி நாம ஓட்டு கேட்போம். இதையெல்லாம் செஞ்சிருக்கணும். தைரியமாக நம்முடைய தலைவர்கள், தொண்டர்கள் உங்கள் முன்னால் நின்று வாக்களியுங்கள் பாரத பிரதமர் கேட்கும். டிஎம்கே கார என்ன கேட்பான்? மகனும் மருமகனும் 30,000 கோடி ரூபாய் சொத்து சேர்த்து விட்டார்கள் கேட்பாங்களா? 35 மந்திரியில 11 மந்திரி மீது நீதிமன்றத்திலே ஊழல் வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது கேட்பாங்களா? 35 மந்திரியில அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் சொன்னது போல 2 பெண் மந்திரிகள், கைல்வெளி அவர்களுக்கும் கீதா ஜீவன் அவர்களுக்கும் 2 பெண் மந்திரி 35, 5% கூட கிடையாது. நம்ம 68 மந்திரியில 11 மந்திரிகள் பெண்களுக்காக, தாய்மார்களுக்காக, சகோதரிகளாக கொடுத்திருக்கிறது. இது பெண்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றுவது. அதை சொல்லி ஓட்டு கேட்பாங்களா? எதை சொல்லி நம்முடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஓட்டு கேட்பார்? ஒருவேளை மேட்டுப்பாளையத்துக்குள்ள தைரியமா வாக்கு கேட்க வந்தா அண்ணன் ஏ ராஜா அவர்கள்ட்ட என்ன கேட்பீங்க? உங்கள் தேர்தல் வாக்குறுதியில் என்ன சொன்னீங்க? மேட்டுப்பாளையத்தினுடைய அரசு மருத்துவமனை நவீனப்படுத்தப்படும். ஒண்ணு நடக்கல. திமுக தேர்தல் அறிக்கையிலே சொல்லி இருந்தார்கள், மேட்டுப்பாளையத்திலே வாழையாராய்ச்சி மையம் அமைக்கப்படும். ஒன்னையும் காணா. நெசவாளர்களுக்கு என்று தனியாக ஒரு கூட்டுறவு வங்கி அமைக்கப்படும். காணா. நெசவாளர்களுடைய சேமிப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டத்தில் உறுப்பினராக இருப்பவங்களுக்கு உதவித்தொகை 1000 2000 உயர்த்துவனாங்க. ஒன்னையும் காணா. இதெல்லாம் மேட்டுப்பாளையம் என்கின்ற பெயரில் திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை 511 தேர்தல் அறிக்கையில 4 தேர்தல் அறிக்கை உங்களுடைய பெயரில் திமுக தேர்தல் அறிக்கையில் இருக்கு. எதையும் கூட நிறைவேற்ற முடியாமல் திமுக காரங்க எப்படி உங்ககிட்ட வந்து ஓட்டு கேட்பாங்க? நாங்கள் தைரியமாக உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றோம். நாடு மாறிக்கொண்டிருக்கிறது. 2014 ஒரு சராசரி மனிதனுடைய வருமானம் என்பது 80,000 ரூபாய். எனக்கு 1,96,000 ரூபாய் ஒரு சராசரி மனிதனுடைய வருமானம். உலகத்தினுடைய 11வது பெரிய பொருளாதார நாடாக இருந்தோம். இது உலகத்தினுடைய 5வது பெரிய பொருளாதார நாடு. 6 படிக்கட்டுகள் உயர்ந்திருக்கின்றன. ஏழை என்கின்ற ஜாதி இந்தியாவில் இருக்கக்கூடாது என்று நாங்கள் கிளம்பி இருக்கின்றோம். உதயநிதி சனாதன தர்மம் இருக்கக்கூடாது என்று கிளம்பி இருக்கின்றோம். வித்தியாசப்பாடு. மக்களுக்காக தினமும் வேலை செய்யக்கூடிய, உழைக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற தலைவர் நரேந்திர மோடி. இந்தியாவில் இதற்கு முன்பு காங்கிரஸ் ஆட்சியில எதைங்க ஊழல் செய்யாம விட்டாங்க. அண்ணன் முருகன் அவர்கள் சொன்னார்கள் 12 லட்சம் கோடி, 1,76,000 கோடி 2G ஊழல், நிலக்கரி ஊழல், காமன்வெல்த் ஊழல், டாய்லெட் பேப்பர் ஊழல், எல்லாத்திலையும் ஊழல். 12 லட்சம் கோடி. நம்முடைய மத்திய அமைச்சர்கள் 68 பேர் இருக்காங்க. அதுல யாராவது ஒருவர் குண்டூசியை திருடிவிட்டார் என்று குற்றச்சாட்டு வைக்க முடியுமா? அப்படிப்பட்ட நேர்மையான ஆட்சியை பாரத பிரதமர் மட்டுமல்ல, அவருக்கு இணையாக வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மந்திரி பெருமக்களும் கூட நமக்காக அப்படிப்பட்ட ஆட்சியை கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். மேட்டுப்பாளையத்தில் இன்னொரு விஷயத்தை பார்த்தோம். 2 நாட்களுக்கு முன்பு சத்துணவுக்கு கொடுக்கப்பட வேண்டிய முட்டை ஒரு தனியார் குடோன்ல இருக்கு. பியூஷ் கோயல் அவர்கள் கன்சியூமர் அஃபேர்ஸ் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் மினிஸ்டர், the egg which is supposed to be given in a government primary school is found in a private godown in Mettupalayam 2 days back. இதற்கு முன்பு இன்னொரு இடத்துல தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்ன சேலத்தில் ஒரு பள்ளியிலே கொடுக்கப்பட வேண்டிய சத்துணவு முட்டை கடையில் வித்துக்கிட்டு இருக்காங்க. ரேஷனிலே கொடுக்கப்பட வேண்டிய அரிசி கேரளாவுக்கு கடத்தப்படுகிறது. இதாங்க மேலே இருந்து கொடுப்பவர்கள் கொடுக்கிறாங்க. மகாராஷ்டிர மோடி கொடுக்கிறார். 34 ரூபாய் அரிசிய 32 ரூபாய் மத்திய அரசு போட்டு அந்த பை காசு 2 ரூபாய் மாநில அரசு கொடுக்குது. அரிசி வருது, நமக்கு வருது. முட்டை வருது, நமக்கு வருது. இப்ப கோழி முதல்ல வந்துச்சா முட்டை முதல்ல வந்துச்சான்னு கேட்க வேண்டிய நிர்பந்தம் தள்ளிட்டு அப்படிப்பட்ட ஊழல் ஆட்சி தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் அப்புறப்படுத்தி நேர்மையான நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் நீலகிரிக்கு கிடைக்க வேண்டும். நிறைய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய பாராளுமன்றம். இன்னைக்கு அமைச்சர் அவர்கள் இங்கிருந்து நேரா விமான நிலையத்தில் நீலகிரியினுடைய தேயிலை தோட்டத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள், முதலாளிகளை சந்திக்கிறார். விலை ஏற்ற முடியுமா என்று பரிசீலிக்கிறார். உங்களுக்காக ஒரு நாளும் பாரதிய ஜனதா கட்சி சிந்தித்து வேலை செய்து கொண்டிருக்கிறது. ஆனா இங்க இருக்கக்கூடிய
ஊழல் புகழ் 2G ராஜா. டைம் மேகசின் அமைச்சர் பியூஷ் கோயல்ஜி அவர்களுக்கு தெரிந்திருக்கு. டைம் பத்திரிகையில உலகத்துல தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து ஊழல் செய்த முதல் 10 பேரை பட்டியல் போடுறாங்க. People who abuse and misuse their power. The top 10 people, Time magazine puts out a list. The number 1 in the list, Gaddafi, லிபியாவுடைய அதிபர். நம்பர் 2 நீலகிரி MP ஏ ராஜா. டைம் மேகசினுடைய பட்டியல்ல அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து உலகத்திலே மிகப்பெரிய ஊழல் செய்தவர்ல ஏ ராஜா அவர்கள் நீலகிரிக்கு வந்து டைம் மேகசின்ல வரவில்லை என்று சொல்லட்டும். அதுக்கப்புறம் நான் பதில் சொல்றேன். புத்தகத்தை கொடுக்கிறேன், பேஜை கொடுக்கிறேன், எப்படி வந்திருக்கு. உலகம் முழுவதுமே நம்முடைய மானத்தை கப்பலேற்றிக் கொண்டிருக்கின்றார். எந்த காரணத்திற்கும் இந்த முறை திமுகவிற்கோ ஏ ராஜாவுக்கோ நீங்கள் வாக்களிக்க கூடாது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கரத்தை வலுப்படுத்த தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சிக்கு நீலகிரி பாராளுமன்ற தொகுதியிலே நீங்கள் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று இருகரம் கூப்பி மறுபடியும் உங்களுக்கு ஒரு பெரிய வேண்டுகோளை இங்கே வைக்கின்றேன். கடைசியாக திராவிட கழகத்திலிருந்து சில மனிதர்கள் பிரிந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பித்தார். அப்ப என்ன சொன்னாங்கன்னா, கண்ணீர் துளிகளோடு திராவிட கழகத்திலிருந்து பிரிந்து செல்கின்றோம் என்று சொன்னார். பெரியார் அவர்கள் கடைசி வரை திமுக தலைவர்கள் என்று சொல்லவில்லை, கண்ணீர் துளி தலைவர்கள் என்று சொன்னார். இன்னைக்கு பெரியார் அவர்களை கொண்டு வந்து ஊர் ஊராக படம் பிடித்து காட்டிக் கொண்டிருக்கின்றார். அந்த பெரியார் அவர்கள் சுத்தமாக மதிக்காத ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். 1965 ஹிந்தி திணிப்பு போராட்டத்தின் போது பெரியார் அவர்கள் சொல்லுகின்ற வாக்கியத்தை படிக்கிறோம் பாருங்க. ஆரம்பத்திலேயே இந்த 4 காளிப்பசனை சுட்டிருந்தா இந்த நாச வேலையும் இத்தனை உயிர் சேதமும் உடைமை சேதமும் ஏற்பட்டிருக்காது. எதற்காக சட்டம், எதற்காக போலீஸ், எதற்காக போலீஸ் கையிலே தடி துப்பாக்கி முத்தம் கொடுக்கவா? இது என்ன அரசாங்கம்? வெங்காய அரசாங்கம். பெரியார் அவர்கள் விடுதலை 1965 மே 28 இந்த இந்தி திணிப்பு போராட்டமே ஒரு டிராமா அப்படிங்கிறார். திமுக என்பது ஒரு டிராமா கட்சி, கண்ணீர் துளி கட்சி, பொய்யை சொல்லி ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி. முழுவதுமாக நீங்கள் அப்புறப்படுத்த வேண்டும். அவர்களுக்கு தலைவர்கள் கிடையாது, கொள்கை கிடையாது. பியூஷ் கோயல்ஜி சொன்னது போல 3 ஜெனரேஷன், 3 தலைமுறை. முதல் தலைமுறை கருணாநிதி, 2வது தலைமுறை ஸ்டாலின், 3வது தலைமுறை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இப்ப பியூஷ் கோயல்ஜி அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கின்றேன். தமிழகத்தில் 3G 4G அப்கிரேட் ஆயிருச்சு, இன்ப நிதி வந்துட்டாரு. 4G இப்ப இன்ப நிதி 4 தலைமுறை என்று தமிழகத்தில் இருக்கிறார். இன்ப நிதி வந்து 4G ஆயிருச்சு. நம்ம நினைக்கிறதுக்கு முன்னாடி 5G ஆக வேண்டாம் என்பதற்காக தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சிக்கு நீங்கள் வாய்ப்பளிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த அற்புதமான ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தி தாமதமாக நாங்கள் வந்திருக்கின்றோம். அதனால் எல்லா தலைவர்கள் சார்பாக உங்களிடம் மன்னிப்பை கோரி, தாமதமாக வந்தால் மிகப்பெரிய எழுச்சியான ஒரு கூட்டத்தை இங்கே நடத்தி காட்டியிருக்கின்றனர். நிச்சயமாக தமிழகத்திலே அரசியல் மாற்றத்திற்கு மேட்டுப்பாளையம் நீலகிரி பாராளுமன்றமும் தயாராகிவிட்டது என்பதை உறக்க சொல்லி இருக்கின்றனர். உங்களுக்கு எல்லாம் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து வீட்டுக்கு போகும்பொழுது பாதுகாப்பாக நீங்கள் செல்ல வேண்டும். நிறைய பேர் இருக்கீங்க, பெண்கள் இருக்கிறீங்க, பெரியவங்க இருக்கிறீங்க, பாதுகாப்பாக இங்கே இருந்து செல்ல வேண்டும் என்று அன்போடு உங்களுக்கு ஒரு வேண்டுகோளை வைத்து அற்புதமான வரவேற்பு கொடுத்த உங்கள் அனைவருக்குமே என் சார்பாக, பியூஷ் கோயல்ஜி சார்பாக, முருகன் ஐயா சார்பாக, வானதி அக்கா சார்பாக, AP முருகானந்தன் சார்பாக, நம்முடைய மாவட்ட தலைவி சங்கீதா அவர்கள் சார்பாக, மேடை இருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள் தொண்டர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்து, இதே உற்சாகத்தோடு இருங்கள், நம்பிக்கை பொய்த்து போகாது. உங்களோடு நாங்கள் இருக்கின்றோம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி இருக்கின்றார். மாற்றம் நடக்கும் என்பதை சொல்லி உங்களுக்கு நன்றி கலந்த எங்களுடைய வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. புகழூர் பஞ்சாயத்தினுடைய சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய திரு